இந்த ஹாலிடே சீசனுக்கு உங்கள் வீட்டுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் வராங்கன்னா மறக்காமல் இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணியை இப்போவே சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வெஜ் வெர்ஷன் தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 6லேருந்து 7 பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். 2 கிளாஸ்க்கும் கொஞ்சம் கம்மியாக சீரக சம்பா அரிசியை நல்லா 2 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ பிரியாணி பாத்திரத்தில் எண்ணெயும் நெய்யும் சேர்த்ததுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைஸை சேர்த்துக்கோங்க. சோம்பும் முழு மிளகும் நல்லா 1-2 கல்லை நச்சிட்டு சேர்த்துக்க போகிறோம். அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா, 20லேருந்து 25 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக உப்பு, இஞ்சி பூண்டு விழுது, இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வெந்து வரும் பார்த்தீங்களா, அப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து மூடி போட்டுருங்க. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக இந்த மாதிரி குக்காகி வந்ததுக்கப்புறமா நான் மஷ்ரூம் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் தயிர், அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் போல் உப்பு. நீங்கள் இதே வெர்ஷனை சிக்கன் அண்ட் மட்டனில் கூட ட்ரை பண்ணலாம். இன்னுமே ஃப்ளேவர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். எந்த கப்பில் சீரக சம்பா அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் 3 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியை உள்ளே சேர்த்ததுக்கப்புறம் ½ லெமனை உள்ளே ஸ்குவீஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் ஊற வச்ச ரைஸை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். நல்லா அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அரிசி நல்லா வேகணும். இப்போ அரிசியும் தண்ணியும் சமமாக வந்ததுக்கப்புறமா லேசாக மேலே நெய் விட்டுட்டு தம் வச்சுருக்கீங்கன்னா சூப்பரான தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி.